நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவருக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. இந்த ரேணுகா சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவ என்னோட பொண்ணே இல்லைன்றது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். ஏன்னா என் பொண்ணு எப்படி இருப்பா, அவளோட நட பாவனை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ அதுக்கேற்ற மாதிரி 1% கூட இல்லை. ஈவே இருக்குன்றது இவன் மனசுல கொஞ்சம் கூட இல்லை. இவன் என் பொண்ணை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மல்லி சொல்ற மாதிரி எனக்கே சந்தேகமா தான் இருக்கு, இவ சுடரா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் நிஷா கிட்ட பேசினு இருக்காங்க. என்னப்பா அவ பேச்செல்லாம் கேட்டு அவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ பேச்சு கேட்டு நம்ம அக்காவை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா கேட்குறாங்க. நிஷா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஆனால் தான் பொண்ணு யாருன்றது பெத்த அப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு நல்லாவே அது தெரிஞ்சிருச்சு. இவ என் பொண்ணு இல்லை, அதை அடித்து சொல்லுவேன். ஆனால் அவள் என் பொண்ணு இல்லைன்றதுக்கான ஆதாரம் எனக்கு ஸ்ட்ராங்காக தேவை. அதனால தான் நான் வெயிட் பண்ண இருக்கேன். ஏதான ஒரு ஆதாரம் கிடைக்கும், அதை வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு என் பொண்ணை கொலை பண்ணது உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பேசினிருக்காரு. கதிரேசன் பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டம், பயம், இதை எல்லாமே மறைஞ்சிருந்து நம்ம சுடர் கேட்டுட்டு இருக்காங்க. சுடர் மனசுக்குள்ள இப்பதான் பயம் அதிகமாகுது. ஐயோ என்னடா இது, கதிரேசனுக்கே உண்மை தெரிய வந்துருச்சு போலே, இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இதை வேற ஏதான ஒரு ரூட்ல கொண்டு போயிட்டு இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் தொடராத மாதிரி நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. பாப்போம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லியம்மா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரேணுகம்மா பேசுறது எல்லாமே புதுசா இருக்கு, அவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் பயமா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரமாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வார்த்தையெல்லாம் விடுறாங்க. எனக்கு என்னமோ அது சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கோவில்ல கரெக்டா இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோவில்ல பூஜையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பூஜை நல்லபடியா முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. என்ன காரணம், எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூஜைகள் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் இதுல சந்தேகங்கள் என்றது எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்னன்னு அடுப்பை பத்தையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அக்னி குண்டம் தான் உங்களுக்கு லாஸ்ட் அக்னியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் மர்மமா பேசுறாங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னா எதுவுமே செய்யாம சொல்லாம செஞ்சிடணும். அதை விட்டு ரொம்பவே ஒரு பக்கம் பயப்படுற மாதிரியும் பதட்டமே தர்ற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த சுடர் ஈஸியா மாட்டிக்க போறாங்கன்றது உறுதியாயிருச்சு. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரிகாரன்ற பேர்ல நம்ம மல்லியோட கதையை முடிக்கணும், இதுக்கு மேல மல்லி கண்டினியூ ஆகக்கூடாது, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க. இந்த சமயத்தில் நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. ஓஹோ, இந்த அடுப்பை பற்ற வைக்க சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த சாப்பாட்டில் தான் ஏதோ ஒரு விஷயத்தை கலக்க போகிறான், இந்த சாப்பாடு இங்கே இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு அதில் பாய்சனை கலந்துட்டு இவ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம நடிச்சுட்டு மற்றவங்களுக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்து ஒரே அடியே எல்லாரும் கதையும் முடிக்கவும் பார்க்கலாம், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் யோசிக்கணுங்க. யோசிச்சு ஒரு பக்கம் சிந்தனையெல்லாம் அதிகமாகிட்டு போயினே இருக்கு, குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயினே இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நடுவில் யோசனைக்கு நடுவில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் போயிட்டு இருக்கு. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்து சாப்பாடு நல்லபடியா செஞ்சுன்னு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வெளுஞ்சோறு ரொம்ப அருமையா ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது அப்படியே கண்டினியூ ஆகுமா, ஃப்ளோவில் கண்டினியூ ஆகாதா, நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதில் பாயசனும் கலந்துறாங்க. இப்போ சாமி முன்னையில வைக்கிறாங்க. அந்த பூசாரி வேற இருக்காப்ல, டடா என்னடா இது சும்மா போற செங்க ஊதி கெடுக்கிற மாதிரி பூசாரி ஒரு பக்கம் வரானே, இந்த பூசாரிக்கு ஒரு பக்கம் பாடையை கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. பூசாரிக்கு பாயசத்தை போட்டு அப்படியே பூசாரி ஒரு பக்கம் அப்படியே அங்கேயே மயங்க விழுந்துட போறோம். அதுக்கப்புறம் சாமியே ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்களா, அந்த சாமி வந்து இப்ப காப்பாற்ற போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா உண்மை தெரிய போகுது. அந்த சமயத்துல கரெக்டா அங்க ஒரு குரங்கு வருது. அது வந்து அந்த சாப்பாடு எல்லாமே ஒரு பக்கம் கீழே கொட்டி விட்டுருது. ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரங்க முடுக்குறாங்க. அந்த சமயத்துலதான் கரெக்டா நம்ம ரேணுகா இருக்கால, அவ மூஞ்ச பாக்கணுமே, நல்லா மாட்டு சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி மூஞ்சி ஒரு பக்கம் மாறுறதுங்க. என்னடா இது, நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, இப்படி ஒன்று நடக்குது, நாம எதுவுமே ஒரு பக்கம் நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருந்தோம்னா அதுக்கு எல்லாமே வில்லங்கமாக தான் நடக்குது. நாம நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, போனது ஒன்று, வந்தது ஒன்று, இதுக்கு மேலே இவங்களை எப்படி தீர்த்து காட்ட போறோம்னு சொல்லிட்டு தெரியல. ரகு அந்த பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்ல ஏன் எனக்கா உன்னால ஒரு பிளான் கூட உருப்படியா பண்ண முடியாது, எந்த பிளான் பண்ணாலும் சப்பையா ஏதானு ஒன்று பண்ணி முடிச்சு விட்டுற, அதை ஈஸியா நீளமா அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் நீண்டு எடுத்துன்னு போயிட்டு எப்படியான கதையை முடிக்கணும். பிளான் பின்ற ஆப்ஷன் எப்படியோ சொன்னேன், உன்னை பற்றி நல்லா தெரியும், அதனால பிளான் பி ஆப்ஷன் வச்சுன்னு இருக்கேன். நீங்கள் வர ரூட்டில் கரெக்டாக லாரி டிரைவர் இருக்காரு, ஆனால் நீ எப்படியாவது அதுலேருந்து தப்பிச்சிடணும், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அது உன்னோட பிரச்சனை, நீ அதுலேருந்து தப்பிச்சிடறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் கதிரேசன் நிஷா இவங்கெல்லாம் ஒரு வண்டியில் வராங்க, மறுபக்கம் விஜய் மல்லி இவங்கெல்லாம் ஒரு வண்டியில் வர வைக்கிறோம், அவங்களும் ஒரு பக்கம் ஆக்சன் பண்ணி தூக்கிடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இவங்களை கவனிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கேன். இதை கேட்டதும் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும்
கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரகு வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த கதிரேசன் இருக்கான், அவரோட பத்திரம் எல்லாமே இப்போ நம்ம ரகு கிட்ட இருக்கு. அது போலியான பத்திரம், ஒரிஜினல் தான். அதை போலியாக மாற்றி இவர் பேரில் எழுதி அதை ஒரு பக்கம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காரு. அதனால எல்லாருமே அடிச்சு தூக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது, இதுக்கப்புறம் நமக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆணவம், ஒரு சந்தோஷம், ஒரு அகங்காரம் இதோட தான் சுற்றின்னு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பரபரப்பான நிறைய விஷயங்கள் தாங்க ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இந்த சீரியல் நீளமாக இழுத்துன்னு போக போது, இல்லை இதோட முடிவுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி மறுபக்கம் அந்த இடத்துக்கு நம்ம மனோகர் வந்துடுறாங்க. இவங்க என்னடா மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, இவங்களோட என்ட்ரி யாருமே எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்ததுனால தான் அந்த ஆக்சிடென்ட்டும் பிளான் பி அதுவும் இப்போ கேன்சல் ஆக போகுது. பிளான் சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னமே இல்லை, அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் சிந்திச்சு எதனா ஒரு விஷயத்தை பண்ணி அது மூலமா இவங்களுக்கு ஒரு ஆப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதில் எது நடந்தாலும் ஒரு பக்கம் நல்லதாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நாம நம்பிட்டு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா, என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரியதா போது, நானும் அதை உங்களுக்கு தெரிவிக்க தான் போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தர்கன்.